இன்னைக்கு கடவுள் மேல் கொடுத்துருக்க வசனம் செப்பனியா 2:7. அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்து கொள்ளுவார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். அஸ்கலோன் என்ற நகரம் முன்னாடி பெலிஸ்தருக்கு சொந்தமாக இருந்துச்சு. இந்த நகரம் கானான் தேசத்தில் மெடிட்டேரியன் கடற்கரை பக்கத்தில் இருந்துச்சு. பெலிஸ்தர்களோட 5 முக்கிய நகரங்களில் இதுவும் ஒன்று. இப்போ இந்த அஸ்கலோன் தேசம் எங்கே இருக்குதுன்னா இஸ்ரவேல் நாட்டில் இருக்குது. அதாவது இஸ்ரவேலுக்கு சொந்தமாயிருச்சு. இந்த வசனத்தில் இந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களுக்கு சொந்தமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதா மக்கள் எல்லாருமே தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் பாவங்களிலும் விக்கிரக ஆராதனையிலும் நடந்தாங்க. அதனால் தேவன் தண்டனை அழிவு கொடுத்தாரு. எல்லாத்தையும் தேவன் அழிக்கலை. தேவனை நம்பி மனம் திரும்பி தண்டனை நடுவிலும் தேவனை உண்மையாக நேசித்த சில பேர் அழியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு தேவன் பாதுகாத்து இவங்களுக்கு மட்டும்தான் இந்த அஸ்கலோன் தேசத்தை கொடுத்தாரு. இந்த மக்களுடைய கையில் தேவன் சொன்னது போலவே கொடுத்தாரு. அதனால் ஆட்சி பெலிஸ்தரை விட்டு இஸ்ரவேல் கைக்கு வந்தபோது இந்த அஸ்கலோன் நகரம் இப்போது இஸ்ரவேலருக்கு சொந்தமாக இருக்குது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் காலப்போக்கில் நிறைவேறிக்கிறத நாம் இப்போ பார்க்க முடியுது. ஆதாரபூர்வமாகவே இருக்குது இப்போ வரைக்கும். அப்போது தேவன் நமக்கு சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்றைக்குனாலும் நடக்கும், நிறைவேறும். ஆனால் அதுக்கு நம்ம மீதியாக இருந்த இந்த யூத மக்கள் போல தேவனை நம்பி தேவனுக்கு பயந்து உண்மை உள்ளவங்களாக வாழணும். இப்படி நம்ம வாழும்போது நாமளும் இந்த நகரம் போல ஒரு சாட்சியாகவும் எடுத்துக்காட்டாகவும் மற்றவங்க முன்னாடி இருப்போம். ஆமேன்.